அனைத்து அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு இனிய காலை வணக்கம். அரசு ஊழியர்களுக்கான ஆயுள் மற்றும் விபத்து காப்பீடு உள்ளிட்ட வங்கி சலுகைகளை கட்டணமின்றி வழங்க முன்னோடி வங்கிகளுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்டன. இதனை சார்ந்து 19/5/2025 அன்று நமக்கு பத்திரிகை செய்தி வெளியிட்டிருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொருக்குமே IFHRMSலேருந்து மெசேஜும் கொடுத்துருப்பாங்க. முதல்ல இந்த பத்திரிகை செய்தியில் என்ன கொடுத்துருந்தாங்க, அதனை தொடர்ந்து நம்ம என்னென்னலாம் செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம பார்க்கலாம். இந்த ஆயுள் மற்றும் விபத்து காப்பீடு உள்ளிட்ட வங்கி சலுகைகளை கட்டணமின்றி வழங்கிட 7 முன்னோடி வங்கிகளுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டன. சரிங்களா? 7 முன்னோடி வங்கிகளுடன். அது என்னென்ன வங்கி அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்தில் தனிநபர் ஒருவர் ஆயுள் காப்பீடு மற்றும் தனிநபர் விபத்து காப்பீடு போன்றவற்றினை பொது சந்தையில் பெற்றிடும்போது பெரும் தொகையினை செலவு செய்திட வேண்டியுள்ளது. இந்நிகழ்வுகளில் அரசு ஊழியர்கள் ஆயுள் காப்பீடு மற்றும் தனிநபர் விபத்து காப்பீடு போன்றவற்றிற்கு பெரும் தொகையை செலவழிப்பதை தவிர்த்து காப்பீடுகளை கட்டணமின்றி பெறும் வகையில் செய்திட அரசு உத்தேசித்ததன் அடிப்படையில் முன்னோடி வங்கிகளிடம் இது குறித்து நடத்தப்பெற்ற பேச்சுவார்த்தையின் பலனாக பல சலுகைகளை வங்கிகள் தர முன்வந்துள்ளன. மேலும் இது குறித்து மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் தற்பொழுது நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரின் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தபோது அரசு அலுவலர்கள் எதிர்பாராத விதமாக விபத்தில் இறந்து போனாலோ அல்லது விபத்தின் காரணமாக நிரந்தர ஊனமடைந்தாலோ தனிநபர் விபத்து காப்பீட்டு தொகையாக 1 கோடி ரூபாய் நிதியினையும், விபத்தில் இறந்த அரசு அலுவலரின் குடும்பத்தில் உள்ள திருமண வயதை எட்டியுள்ள மகளின் திருமண செலவுகளுக்காக மகள் ஒருவருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வீதம், 2 மகள்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை நிதியுதவியும், விபத்து காரணமாக இறந்த அரசு அலுவலரின் குடும்பத்தில் பள்ளிக்கல்வியை நிறைவு செய்து கல்லூரியில் உயர்கல்வி பயின்றிடும் மகளின் உயர்கல்விக்கான உதவித்தொகையாக 10 லட்சம் ரூபாய் வரையும், அரசு அலுவலர்கள் தங்களது பணிக்காலத்தில் எதிர்பாராமல் இயற்கை மரணம் அடைந்தால் ஆயுள் காப்பீட்டு தொகையாக 10 லட்சம் ரூபாயும் வங்கிகள் வழங்கிடும் என தெரிவித்தார்கள். மேற்குறிப்பிட்ட இச்சலுகைகளை வழங்க பாரத ஸ்டேட் வங்கி, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி, இந்தியன் வங்கி, கனரா வங்கி, ஆக்சிஸ் வங்கி, பேங்க் ஆஃப் பரோடா மற்றும் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஆகிய 7 முன்னோடி வங்கிகள் அரசு ஊழியர்கள் தங்களது ஊதிய கணக்கினை பராமரித்து வரும் பட்சத்தில் எந்தவித கட்டணமுமின்றி வழங்கிட முன்வந்துள்ளன. மேலும் இச்சலுகைகள் மட்டுமின்றி தனிநபர் வங்கி கடன், நல்லா பாருங்க, தனிநபர் வங்கி கடன், பர்சனல் லோன், வீட்டுக்கடன், ஹோம் லோன், கல்வி கடன் ஆகியவற்றை அரசு அலுவலர்கள் பெறும்பொழுது உரிய வட்டி சலுகைகள் வழங்கிடவும் முன்வந்துள்ளன. இதுதான் இதில் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியது. இந்த சலுகைகளை வங்கிகள் அரசு ஊழியர்களுக்கு வழங்குவதை உறுதி செய்யும் வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முன்னிலையில் அரசு சார்பில் கருவூலம் மற்றும் கணக்குகள் துறை இயக்குனர் மற்றும் முன்னோடி வங்கிகளின் உயர் அலுவலர்களால் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்டது. இதுதான் நமக்கு 19/5/2025 அன்னைக்கு பத்திரிகை செய்தி வெளியிட்டிருந்தாங்க. இதனை வெளியிட்ட தமிழ்நாடு அரசிற்கு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போ அதற்கான ஜிஓ நமக்கு வெளியிட்டிருந்தாங்க. ஜிஓ நம்பர் 113. இதை சார்ந்து தெளிவான விளக்கம் அதில் கொடுத்துருந்தாங்க.
ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உங்களுடைய சேலரி அக்கௌண்ட் வந்து இந்த 7 பேங்க்கில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது எல்லாமே அவங்களாம் அந்த ஆயுள் மற்றும் விபத்து காப்பீடு, அதை இல்லாமல் பர்சனல் லோன், ஹோம் லோன், எஜுகேஷன் லோனுக்கெலாம் வந்து குறிப்பிட்ட வட்டி சலுகை கொடுக்கறதா புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த 7 பேங்க்கில் இருக்காங்கிறத நீங்கள் இதில் இருந்ததுன்னா உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்டுமே கிடைக்கும். சரிங்களா? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க். சரிங்களா? இதில் டீட்டெயிலாக என்னென்ன தகவல்கள் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலாக தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு வந்து அரசு ஊழியர்கள்னால் ஆசிரியர்கள் எல்லாமே சேர்த்து தான் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஒரு மெசேஜ் வந்து எல்லாருக்குமே IFHRMSலேருந்து கொடுத்துருப்பாங்க. என்ன அதில் கொடுத்துருந்தாங்கன்னா, தமிழக அரசு ஊழியர் நலன் கருதி தேர்ந்தெடுக்கப்பட்ட வங்கிகள் SBI, IOB, BOB, IB, UBI, ஆக்சிஸ், கனரா வழங்கும் இலவச விபத்து காப்பீடு உள்ளிட்ட சலுகைகளை பெற உங்கள் வங்கி கணக்கு ஊதிய கணக்காக குறியிடப்பட்டுள்ளதா என சரிபார்க்கவும். நல்லா பாருங்கள், உங்களுடைய வங்கி கணக்கு வந்து சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் சரிபார்க்கவும் வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் விவரங்களுக்கு அப்படின்னு கொடுத்து ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு பேங்க்கும் என்னென்னலாம் சலுகை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணாலே போதும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் அந்த லிங்க்கில் வந்து கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஒவ்வொரு பேங்க்கும் என்னென்ன ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க, என்ன இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் அவங்க என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாம் டீட்டெயிலாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணாலே நீங்களே பார்த்துக்கலாம். டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து எவ்வளோ, எல்லா பேங்குமே 10 lakhs வந்து கொடுக்குறாங்க. ஒரு சில பேங்க் ஆஃப் பரோடா மட்டும் 15 lakhs வந்து கொடுக்குறாங்க. பப்ளிக் சர்வன்ஸுக்கு வந்து 15 lakhs, அதே போல் நான் சிவிலன்ஸ் யூனிஃபார்ம் சர்வீஸ் உள்ளவங்களுக்கும் கொடுக்குறாங்க. ஒவ்வொன்றுமே கிளியராக என்னென்ன பேங்கு என்னென்ன ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது, இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லா விவரங்களுமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக. டேர்ம் இன்சூரன்ஸ்லேருந்து பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் டெத்து, பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ், பெர்மனன்ட் டோட்டல் டிசபிலிட்டி, அதுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க, ஒவ்வொரு பேங்க் வைஸாக நல்லா கிளியராக என்னென்ன சலுகை என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டீட்டெயிலாக இருக்குது. இது எல்லாமே நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே வருது. அதே போல் மினிமம் பேலன்ஸ் வந்து நம்ம சேலரி பேக்கேஜாக இருந்தால் எதுவும் மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது எல்லா பேங்குமே அந்த இது வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. அதே போல் உங்களுக்கு டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இந்த AMC இது எதுக்குமே வந்து சார்ஜஸ்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிறது எல்லா டீட்டெயிலுமாக செக் புக்குக்கு வந்து என்னென்ன ஒவ்வொரு பேங்குக்கும் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இந்த சேலரி பேக்கேஜ் வச்சுருக்கவங்களுக்கு அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. நான் சும்மா ஜஸ்ட் வந்து ஒரு பேஜ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சாம்பிள் காமிச்சேன். நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தவங்களுக்குமே IFHRMSலேருந்து மெசேஜ் வந்திருக்கும் எல்லாருமே. இப்போ நம்ம வந்து என்ன செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நம்மளுடைய சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வந்து சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். முதல்ல வந்து நம்ம பேங்க்கில் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணியிருப்போம். ஜாப்க்கெலாம் வந்ததுக்கப்புறம் ஆர்டர் காப்பி இதெல்லாம் கொடுத்து சேலரி அக்கௌண்ட்டாக மாற்றணும்னு சொல்லி லெட்ரு கொடுத்துருப்போம். இப்போ மாறி இருக்கா இல்லையா? ஏன்னா இப்போ இந்த சலுகைகள்லாம் நம்ம வந்து அனுபவிக்கணும், நம்ம வந்து எலிஜிபிள் அப்படின்னா நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து சேலரி அக்கௌண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் இது எல்லாமே எலிஜிபிளில் வருவோம். அதனால் எல்லாருமே செக் பண்ணிக்கிங்க, உங்கள் அக்கௌண்ட் வந்து சேலரி அக்கௌண்ட் தானே. அப்போ நீங்கள் வந்து சம்பளம் வந்து கிரெடிட் ஆகிட்டு இருக்கும், அது வந்து சேலரி அக்கௌண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. நீங்கள் நார்மலாக மினி ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து அதில் கிளியராக கொடுத்துருப்பாங்க. அதில் அக்கௌண்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும், இருங்க காமிக்கிறேன் நான் பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய மினி ஸ்டேட்மெண்ட் வந்து ஏற்கனவே நீங்கள் எடுத்திருந்தாலும் கூட அதிலே நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா
நீங்கள் யோனோ எஸ்பிஐ வந்து ஆப் வச்சுருந்தீங்கன்னா பார்த்துக்கலாம். இல்லை நீங்கள் ஆன்லைன் எஸ்பிஐ மூலிமா நம்மளே வந்து நம்மளோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தும் செக் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் நேரடியாக பேங்க் வந்து ஒரு முறை விசிட் பண்ணி செக் பண்ணிக்கணுனாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ இது எல்லாமே நீங்கள் பல்வேறு வழிகளில் நமக்கு வந்து சேலரி அக்கௌண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத உறுதி செஞ்சுக்கணும் ஒவ்வொரு அரசு ஊழியர்களும். இப்போ நீங்கள் வந்து அந்த மினி ஸ்டேட்மெண்ட்டில் நார்மலாக ஆப்பில் நீங்கள் போய் பார்த்தாலுமே அக்கௌண்ட்ஸில் கிளிக் பண்ணாலே அந்த பேலன்ஸு காமிக்கும். அதில் வந்து கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஒன்று வரும். உங்கள் பாருங்கள், அக்கௌண்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு வரும். அதில் செகண்ட் ஒன்றா இருக்குது பாருங்கள், எஸ்ஜிஎஸ்பி. எஸ்ஜிஎஸ்பின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் சேலரி பேக்கேஜ்னு அர்த்தம். அப்போ இதை மாதிரி இங்கே சேலரி பேக்கேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் சேலரி பேக்கேஜா இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் சேலரி பேக்கேஜா இல்லை நீங்கள் என்ன சேலரி பேக்கேஜ் வச்சுருந்தாலும் அது டீட்டெயிலாக வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. அப்படி இருந்தால் தான் நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து சேலரி அக்கௌண்ட்டாக அங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்க முடியும். அதனால் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் எடுத்தும் பார்த்துக்கலாம், இல்லை ஆப்லேயும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதில் வந்து செகண்ட் ஒன்றா இருக்கும். எஸ்ஜிஎஸ்பி அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் சேலரி பேக்கேஜ் அப்படின்னு அர்த்தம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தால் சிஜிஎஸ்பின்னு இருக்கும். அதே போல் நீங்கள் வேறு சர்வீஸில் இருந்தாலும் அதுக்கேற்றப்போல் வந்து உங்களுக்கு சேலரி பேக்கேஜ்னு வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் நேரடியாக பேங்க் போய்ட்டு கூட இருக்காங்கிறத வந்து செக் பண்ணிக்கிங்க. அப்படி எதுவும் இல்லை, இப்போ நாங்கள் வந்து செக் பண்ணிட்டோம், எங்களுக்கு வந்து சேலரி அக்கௌண்ட்டாக இல்லைங்கிற பட்சத்தில் என்ன அந்த ஃபார்மேட்டே நமக்கு வந்து அவங்களே ட்ரெஷரியிலேருந்து கொடுத்துருந்தாங்க. அனுப்புனர் உங்களுடைய பெயர், அங்கே அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுத்து என்ன பேங்கோ அதை எழுதி அந்த கிளை எங்கே இருக்கோ அதை வந்து ஷார்ட்டாக எழுதிக்கலாம். சரிங்களா? பெறுநர் வந்து மேலாளர் அவர்கள் எந்த வங்கியோ அதை வந்து எழுதிக்கிறோம். பொருள் வந்து தங்களது இந்த வங்கியோட பெயர் எழுதி நாங்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சேலரி பேக்கேஜ் சேலரி அக்கௌண்ட்ஸ் மாற்று கோருதல் சார்பு இதுதான் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் பொருளில். இந்த ஃபார்மேட்டுமே உங்களுக்கு எல்லாமே வாட்ஸ்அப்லேயே அனுப்பியிருப்பாங்க, கண்டிப்பாக வந்து அனுப்பியிருப்பாங்க. இதை கூட நீங்கள் எடுத்து இதை மாதிரி எங்கள் அக்கௌண்ட்டை வந்து மாற்றி தரணும்னு கொடுக்கணும். நம்ம வந்து இணைப்பு வந்து என்னென்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வங்கி கணக்கு புத்தக நகல் வந்து கொடுத்தா போதும். அதற்கு வந்து ஆதார் கார்டு, பேன் கார்டு இதுவும் கூட இணைச்சி கொடுக்கலாம். அது தேவை ஏற்பட்டால் அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ கொடுத்துக்கலாம். எல்லாமே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்மேட்டில் தான் வந்து நமக்கு வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு பாருங்கள், இதுதான் நமக்கு பேங்க்கில் போய் கொடுத்தீங்கன்னா இங்கே அவங்களே வந்து ஃபார்மேட் வச்சுருப்பாங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட் டு சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட் கன்வர்ஷன் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும். என்ன பிரான்ச் நேம்லாம் எழுதிட்டு அதில் உங்களோட பேர், அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே டீட்டெயிலாம் எழுதி என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு டிக் பாக்ஸில் பண்ணிவிட்டு நார்மலாக நீங்கள் எழுதி கொடுத்தீங்கன்னா போதும். இவ்வளவு தான். இந்த ஃபார்மேட் வந்து அங்கேயே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அது கூட வந்து நீங்கள் இப்போ நீங்கள் புதிதாக இப்போ தான் வந்து நாங்கள் சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட்டாக மாற்ற போகிறோம் அப்படின்னா ஆதார் கார்டு வந்து கண்டிப்பாக மஸ்ட், அதோட ஜெராக்ஸ் வந்து கேட்பாங்க. ஒரிஜினலுமே கையில் வச்சுக்கோங்க. ஸ்டாஃப் ஐடி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டாஃப் ஐடியை வந்து அதையும் வந்து ஜெராக்ஸ் பண்ணி வச்சுக்கிங்க. மற்றது என்ன கேட்குறாங்களோ அதையும் நம்ம கொடுத்துட்டோன்னா கண்டிப்பாக சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட்டாக உடனே வந்து மாற்றிடுவாங்க. இதை வந்து முடிந்த அளவுக்கு எல்லாருக்குமே தெரியப்படுத்தக்கூடிய வகையில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக IFHRMSலேருந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தவங்களுக்குமே மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இந்த விடுமுறை நாட்களில் எல்லாருமே உங்களுடைய அக்கௌண்ட் வந்து சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட்டாக இருக்குங்கிறத உறுதி செஞ்சுக்கிங்க. அனைவருக்கும் மிக்க நன்றி.